I am Bharanidharan from Mayiladurai. I am currently pursuing B Mechatronics. இப்ப பெர்னாலி அப்படின்றது ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இப்ப பரணிதரன் பேரை மாத்திட்டு பெர்னாலின்னு பேக்கிறோம். சரியா? இப்ப நீங்க யாரு? பெர்னாலி. இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க உங்களை நீங்க. I am Bernoulli. ஸோ பெர்னாலி நமக்கு எல்லாம் ஒரு தியரம் சொன்னார். என்ன தியரம் சொன்னான்னா, அவர் ஒரு ஃப்ளோவை பார்த்தார். சரியா? அவர் ஒரு ஃப்ளோவை பார்த்தார். ஒரு ஃப்ளோ. ஐ வாடா. ஒரு ஃப்ளோ அப்படியே ஃப்ளோ நடக்குது. 2 பாயிண்ட் அவருக்கு என்னன்னா 2 புள்ளியை மையப்படுத்தினார். ஒன்று ஒரு புள்ளிக்கு பேர் வச்சார். என்ன பேரு? ஏ. இன்னொரு புள்ளிக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பின்னு வைக்கிறார். ஸோ இங்க அவர் 3 எனர்ஜியை கால்குலேட் பண்ண போறாரு. கவனிங்க, 3 எனர்ஜியை கால்குலேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் he calculate the potential energy mgz. சரியா? என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்த எனர்ஜி என்ன கால்குலேட் பண்றாருன்னா கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர். அடுத்த எனர்ஜி என்னன்னா ப்ரெஷர் எனர்ஜி. ப்ரெஷர் எனர்ஜி என்னன்னா ப்ரெஷர் இன்டு வால்யூம். ப்ரெஷர் இன்டு வால்யூம். இதுதான் கால்குலேட் பண்ணார். கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அதே அந்த 3 விஷயத்தை இங்கேயும் கால்குலேட் பண்றாரு. பாயிண்ட் 1லையும் கால்குலேட் பண்றாரு, பாயிண்ட் 2லையும் கால்குலேட் பண்ணாரு. கால்குலேட் பண்ணிட்டு 3த்தையும் கூட்டி பார்க்கறாரு. இங்கேயும் கூட்டி பார்க்கறாரு, இங்கேயும் கூட்டி பார்க்கறாரு. இங்க என்ன வேல்யூ வந்ததோ அதே தான் இங்க வருது. சரியா? 2 பாயிண்ட்லயும் டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் சேம். அப்ப என்ன சொல்றாரு? சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி and pressure energy is always constant in a flow. சரியா? ஒரு ஃப்ளோல எந்த 2 பாயிண்ட்ஸ்லயும் இந்த எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்குன்றத கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்காக சொன்னாரு. அந்த தியரத்துக்கு பேர் தான் பெர்னாலி தியரம். இப்போ இதை அவருக்கு பெர்னாலிக்கு ஒரே ஒரு பேட்டர்ன்ல காட்டினா பிடிக்காது. அவருக்கு மாத்தி மாத்தி காட்டணும் ஆசைப்பட்டார். ஒரு வித்தை காட்டணும் ஆசைப்பட்டார். ஸோ அப்போ ஃபார்முலா போட்டார். mgh mgz ஆஃப் mv ஸ்கொயர் அப்புறம் pv போட்டாரா கான்ஸ்டன்ட். இப்போ இது ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் பெர்னாலி ஈக்குவேஷன். இப்போ எப்பவுமே நம்ம என்ன இது எனர்ஜி ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் பேர் எனர்ஜி ஃபார்ம். எனர்ஜி பர் யூனிட் மாஸ் ஃபார்ம். எனர்ஜி பர் யூனிட் மாஸ்னா யூனிட் மாஸ் என்ன பண்ணணும்? ஃபுல்லா மாசால வகுத்துடணும். மாசால வகுத்தா என்ன வரும்? gz plus 1/p square by 2 plus p by rho. அந்த மாஸ் பை வால்யூம் டென்சிட்டியா மாறிடும். சரியா? மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி ஏன் மாறும்னா ஸ்ரீராம் நம்ம ஆர்ட்டை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. சரியா? மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி ஆயிடும் மாசால வகுத்தா. அப்ப இது எனர்ஜி பர் யூனிட் மாஸ் ஃபார்ம். இதோட யூனிட் எனர்ஜியோட ஃபார்ம்னா ஜூல்ல இருக்கும். எனர்ஜி பர் யூனிட் மாஸ்னா ஜூல் பர் கேஜில இருக்கும். அடுத்தது எனர்ஜி பை வெயிட் ஃபார்ம். எனர்ஜி பை வெயிட்னா எம்ஜிஆல வகுக்கணும். எம்ஜிஆல வகுத்தா வெயிட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெயிட்னா என்னது? mg. அப்ப mg அளவுக்கு என்ன வரும்? z v ஸ்கொயர் பை 2g p பை rho g ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, இது எனர்ஜி பர் வெயிட் ஃபார்ம். அடுத்தது எனர்ஜி பை வால்யூம் ஃபார்ம். எனர்ஜி பை வால்யூம்னா வால்யூம் அளவு வைக்கணும். வால்யூம் அளவு வைத்தா rho g z ஆஃப் rho v ஸ்கொயர் பிளஸ் p ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? 4 ஃபார்ம் ஆஃப் பெர்னாலி ஈக்குவேஷன் பா. 4மே ஞாபகம் வச்சுங்க. இது பயன்படுத்தி ப்ராப்ளம் போடுவோம். ஸோ இதுல எனர்ஜி பர் வெயிட் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். எனர்ஜி பர் வெயிட்னா என்ன அப்படின்னா இசட்டோட யூனிட் என்ன? மீட்டர். சரியா? மீட்டர்னா ஒருத்தன் யூனிட் மீட்டர் இருந்தா அவனை எப்படி கூப்பிடுவோம்னா தலை அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? நீங்க யார் தலைன்னு கூப்பிடுவீங்க? அஜித்த. படத்துக்கு போனா அஜித் தலைன்னு கூப்பிடுவீங்க. கிரிக்கெட் மேட்ச் போனா தோனிய தலைன்னுவீங்க. அப்ப இங்க பெர்னாலி ஈக்குவேஷன் வந்தா யார தலைன்னு சொல்லணும்? எனர்ஜி பர் வெயிட். எனர்ஜி பர் வெயிட் தான் தலை. டிஃபைன் ஹெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் a ratio ஆஃப், நீங்க தானே சொல்லணும், எனர்ஜி பர் வெயிட். எனர்ஜி பர் யூனிட் வெயிட். எனர்ஜி பர் யூனிட் வெயிட்.
எனர்ஜி பெர் யூனிட் வெயிட் தான் ஹெட். அப்ப நம்ம வந்து அந்த காலத்திலேயே வந்து 3 தலையை வச்சு படம் எடுத்தார் பெர்னாலி. ஸோ ஃபர்ஸ்ட் தலை யாருன்னா டேட்டம் ஹெட். இசட்ன்றது என்னது? டேட்டம் ஹெட். இசட்னா நோட் பண்ணீங்க டேட்டம் ஹெட். டேட்டம் ஹெட்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் between பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட். டேட்டம் ஹெட்னா யாரை டிஃபைன் பண்ண கேட்டாங்கன்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட். அடுத்தது வந்து ரெண்டாவது v²/2g வந்து வெலாசிட்டி ஹெட் ஆர் கைனெட்டிக் ஹெட். v²/2g வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம்? வெலாசிட்டி ஹெட் ஆர் கைனெட்டிக். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? It is the ratio of kinetic energy per unit weight. Velocity head. Velocity தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? Kinetic energy per unit weight. Potential தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? Potential energy per unit weight. அடுத்தது pressure தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். ஸோ ப்ரெஷர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து p/ρg. ஸோ தனியா ஒன்று வந்து ப்ரெஷர் ஹெட் கால்குலேட் ப்ரெஷர் ஹெட்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் த ஃபார்முலா p/ρg. கால்குலேட் வெலாசிட்டி ஹெட்னா v²/2g. சரியா? கால்குலேட் டேட்டம் ஹெட்னா வெறும் இசட் மட்டும் போட்டா போதும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெட் ஃபார்ம். எனர்ஜி பர் வெயிட்னா ஹெட் ஃபார்ம். அடுத்தது எனர்ஜி பர் வால்யூம். எனர்ஜி பர் வால்யூம்னா ப்ரெஷர் ஃபார்ம். இது ப்ரெஷர் இருக்கா? எனர்ஜி பர் வால்யூம்னா யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். எனர்ஜி பர் வெயிட் ஃபார்ம்னா நியூட்டன் மீட்டர் பை நியூட்டன் சொல்லலாம், இல்லாட்டி ஆர் ஒன்லி மீட்டர் கூட சொல்லலாம். நியூட்டன் பெர் மீட்டர் ப்ரெஷர். இது வந்து இந்த ப்ரெஷர் வந்து டேட்டம் ப்ரெஷர். இது வந்து டைனமிக் ப்ரெஷர். இது பேர் டைனமிக் ப்ரெஷர். டைனமிக் ப்ரெஷருக்கு வந்து யூனிட் ஃபார்முலா வந்து இது தனியாக நீ ஒரே ஃபார்முலா தான் உனக்கு 9 ஃபார்முலா நீ கத்துக்கிற. சரியா? ஒரே ஈக்குவேஷன் பெர்னாலி ஈக்குவேஷன் உனக்கு 9 ஃபார்முலா கத்துக்கிற. சிம்பிளா இதால வகுத்தாலே போதும். இது வந்து டேட்டம் ப்ரெஷர். இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர். சரியா? ஸோ 3 வகையான ப்ரெஷரை உங்களுக்கு காட்டியிருக்கோம் ப்ரெஷர் ஃபார்ம்ல. 3 வகையான ஹெட்டை காட்டியிருக்கோம் ஹெட் ஃபார்ம்ல. 3 வகை எனர்ஜி காட்டியிருக்கோம் எனர்ஜி ஃபார்ம்ல. சரியா? இந்த 12 டேமையும் கரெக்டாக அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தெரிஞ்சது. மொத்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட எசன்ஸும் மொத்த ஈக்குவேஷன்ல இருக்கு. 1 டசன் டேம் உள்ள இருக்கு. சரியா? கரெக்டாக 1 டசன் டேம் உள்ள இருக்கு. இந்த 1 டசன் டேம் மட்டும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் படிச்சா ஒரு கேள்வி சூப்பராக போட்டலாம். ஸோ பெர்னாலி வந்தாரு, பெர்னாலி ஈக்குவேஷன் கத்துந்தாரு, 4 ஃபார்ம் சொல்லி தந்தாரு. பெர்னாலியை ஆக்ட் பண்ண பரணிதரனுக்கு